அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் பிரசவத்திற்கு அப்புறமா வந்த தொப்பைகளை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெண்களுக்கு குழந்தை பிரசவித்த பின்னருக்கு அப்புறமா வயிறு ரொம்பவே பெருசா மாறிடும். இன்னும் சில தாய்மார்களுக்கு வயிறு பெருசாகி தொப்பை போன்று அவங்களுடைய உடம்புல இருக்கும். இந்த தொப்பையை குறைக்க எளிமையான சில வழிமுறைகளை இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த செயலை தாய்மார்கள் மட்டும் இல்லாம தொப்பை குறைக்க நினைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம். முதல் விஷயம் கொள்ளு ரசம். வாரத்துக்கு ஏதாவது ஒரு நாள் மட்டும் கொள்ளு ரசம் கட்டாயமா உணவுல சேர்த்துக்கணும். இதனால தொப்பை கரையும், உடலில் இருக்கும் தேவையற்ற கழிவுகளும் வெளியேறி உடல் நலத்தை பாதுகாக்கும். கொள்ளு இயற்கையாகவே உடல் சூட்டை அதிகரிக்க செய்யும் அப்படின்றதுனால வாரத்துக்கு ஒரு முறை சமைத்து சாப்பிட்டாலே போதுமானது. மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கும் பெண்கள் மருத்துவரின் பரிந்துரைக்கு ஏற்ப பின்னர் இதை சாப்பிடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா வெந்தயம். கட்டாயமாக தினமும் 2 தேக்கரண்டி வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்டு வந்தா உடலுக்கு ரொம்பவே நல்லது. காலையில வெந்தயத்தை சாப்பிட்டு மாலையிலே ஊற வைத்து காலை மற்றும் மாலை வேளையில 2 தேக்கரண்டி அளவுக்கு சாப்பிடணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா அன்னாசி பழம். தினமும் சுமார் 2 சுளை அன்னாசி பழத்தை வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தா உடலுக்கு ரொம்பவே நல்லது. மேலும் 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர உடல் நலமானது மேம்படும். அது மட்டும் இல்லாம சிறிதளவு ஓமமும் 2 சுளை அன்னாசி பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தா உடல் நலத்துக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை அது கொடுக்கும். குடம்புளி. வீட்டில் நாம அன்றாடம் உபயோகிக்கும் செய்யும் புளிக்கு பதிலாக குடம்புளியை சமைத்து சமையலுக்கு சேர்த்து சமைத்து வந்தா உடல் எடையும் குறைவதோடு உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் அது கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா புளிச்சக்கீரை. வாரத்துக்கு ஒரு முறை புளிச்சக்கீரையை சமைத்து சாப்பிட்டு வந்தா சருமத்திற்கு நல்ல பலனை அது தரும். அது மட்டும் இல்லாம சருமம் தொடர்பான தொல்லைகளும் தீரும். காலை உண்ண வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். தினமும் அன்றாட வழக்கமாக சாப்பிடும் உணவுகளை ஒதுக்கிவிட்டு பழங்களை சாப்பிட்டு வந்தா கொழுப்புகள் குறைக்கப்பட்டு வயிற்றில் இருக்கும் தொப்பையை தானாகவே குறைந்திடும். இது மட்டும் இல்லாம வாரத்துக்கு ஒரு முறை கருணைக்கிழங்கு உணவுல சேர்த்து கொள்ளுதல் ரொம்பவே அவசியம். குடிநீர்ல சீரகம் சேர்த்து சீரக குடிநீர் குடிச்சிட்டு வந்தா பசிக்கும் சமயத்துல மட்டுமே உணவு உண்ணுதல். அரிசி மற்றும் மைதா போன்ற உணவுகளை தவிர்த்தது. இனிப்பு பானங்கள் மற்றும் பலகாரங்கள், குளிர்ந்த நீர் மற்றும் விரைவு உணவு ஆகியவற்றை தவிர்ப்பது. உண்ணும் உணவை நன்றாக மென்று சாப்பிடுவது போன்ற பழக்க வழக்கங்கள் கையாள்வது தொப்பையை எளிதாக குறைக்க இது உதவி செய்யும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த டிப்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஆண்மை குறைவு நீங்க. இந்த மருந்தை உட்கொள்வதால் ஆணுறுப்பு நீளமாகவும் பருமனாகவும் வளருவதோடு 1/2 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை இல்லறத்தில் ஈடுபடலாம். சர்க்கரை நோய் குணமாக. இந்த மருந்தை உட்கொள்வதால் 1 மாதத்தில் கட்டுப்படுவதோடு 6 மாதத்தில் முழுமையாக சர்க்கரை நோய் குணமாகும். உடல் எடை குறைய. இந்த மருந்தை உட்கொள்வதால் 10 நாட்களிலேயே 2 முதல் 5 கிலோ வரை உடல் எடை குறையும். உடல் எடை கூட. இந்த மருந்தை உட்கொள்வதால் 10 நாட்களிலேயே 2 முதல் 5 கிலோ வரை உடல் எடை கூடும். இந்த மருந்துகளை வாங்க வேண்டும் என்றால் கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு அழையுங்கள்.